கவின் குடும்பத்துக்கு கிடைக்க போற வெற்றி. ஆகஸ்ட் 14 பெயில் கிடைக்க போகுது. ரிதன்யா கடைசியா பேசின ஆள் இவர் தான். ரிதன்யாவோட வாய்ஸை ஏஐ மூலமா மாத்திட்டாங்க. உடற்கூறாய்வுல ஒண்ணுமே இல்ல. உடற்கூறாய்வு ரிப்போர்ட் எங்கன்னு கேட்ட ஜட்ஜு கவின் குடும்பத்துக்கு பெயில் கொடுக்க போறாங்களா? ரிதன்யா அப்பா வருத்தத்துல சிஎம்ஏ பார்க்க போயிட்டாரு. சோசியல் மீடியால எல்லாம் ஃபேக்கா நியூஸ் போடாதீங்கன்னு சொன்னவரு ஜட்ஜு கேட்ட கேள்விக்கு ரிதன்யாவோட அப்பா சொன்ன வார்த்தை. ரிதன்யாவோட அப்பா அவங்க வெளியவே வரக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்றாரு. ஆனா கவின் குடும்பத்தை சந்தேகத்தின் அடிப்படையில தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் ஜட்ஜ் கேட்டிருக்காரு. கவின் குடும்பம் அப்ளை பண்ண பெயில தள்ளி போட்டதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். ரிதன்யாவோட வழக்குல கவின் குடும்பமும் பெயில் அப்ளை பண்ண நிலைமையில அது ஜூலை 30 நடந்துச்சு. அந்த பெயில் அப்ளை பண்ணதுல நீதிபதி பல கோணங்களை விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸிடம் உடற்கூறாய்வை கேட்டிருக்கிறாங்க. ஆனா போலீஸ் உடற்கூறாய்வு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யா கடைசியாக ஃபோன் காலில் பேசினதை ரெக்கார்டெல்லாம் கேட்டிருக்காங்க. இது ரிதன்யா ஃபோன்ல இருந்து தான் போனதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போலீஸிடம் விசாரித்தப்போ அப்பவும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணலை. இதையெல்லாம் பார்த்த நீதிபதி இங்கே ஏதோ கோல்மால் நடக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவர் அப்பவே இதை தள்ளுபடி பண்ணி ஆகஸ்ட் 14 தள்ளி வைக்கிறாரு. இந்த மாதிரி கவின் குடும்பத்துக்கு சாதகமாக நடக்கிறதெல்லாம் பார்த்த ரிதன்யாவோட அப்பா உடனே முதலமைச்சர் தனிப்படையில் கேஸ் பதிவு பண்ணணும்னு சொல்லி சென்னை கிளம்பி போறாரு. அப்படி போன இவர் முதலமைச்சரையும் நேரில் பார்த்து இதை சொல்லணும்னு சொல்லி முதலமைச்சரை பார்க்கறதுக்காக பெட்டிஷனும் போடுறாரு. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா என் பெண்ணை பத்தி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்பவே தொடங்கிட்டாங்க. ரிதன்யாவோட அப்பா இன்னைக்கு நியூஸ் சேனல் எல்லாம் ரொம்பவுமே உருக்கமா பேட்டி கொடுத்துருக்காரு. அதை நீங்களே கேளுங்க. என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்துதான் நான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெண்ணுடைய மரணம் தான் இறுதி மரணமா இருக்கணும். இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறக்காக நான் போராடுறேன். ரிதன்யாவோட அப்பா கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். அவங்க பண்ண தப்புக்கு உண்டான தண்டனை தான் கேட்கறாரு. ஆனா அவங்க பண்ண தப்புக்கு உண்டான தண்டனை கொடுக்காம கம்மியான செக்ஷன்ல தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க ஈஸியா வெளியே வந்துருவாங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவங்க பண்ண தப்புக்கு உண்டான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்காக மனு தாக்கல் பண்ணியிருக்காரு ரிதன்யாவோட அப்பா. ரிதன்யாவோட கேஸ் கோர்ட்ல ஆகஸ்ட் 14 வருது. அப்போ ரிதன்யாவுக்கு உண்டான நீதி கிடைக்கணும்னு நாம நம்புவோம். கவின் குடும்பத்துக்கு உண்டான தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிக்குவோம்.